அண்ணா சன்ஃப்ளவர் கோட் பண்ணிடுங்கண்ணா. அண்ணா சன்ஃப்ளவருங்கண்ணா. அண்ணா சன்ஃப்ளவரு. அண்ணா சன்ஃப்ளவர்ண்ணா. அண்ணா சன்ஃப்ளவர்ண்ணா. சன்ஃப்ளவர் கோட் பண்ணுங்கண்ணா. இஎஸ்டி வரி போடுறேன், இப்போ வந்து ஓட்டு கட்டிட்டு இருக்கேன். அண்ணா என்னென்னு பாருங்கண்ணா அவரை. என்னடா அடிச்சுட்டேன் அண்ணா. அப்புறம் என்னங்கண்ணா மணி ஆட்டிகிட்டு இருப்பேன்னு நினச்சிங்களாங்கண்ணா? அதுக்கு தாங்கண்ணா இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வச்சுருக்கணுங்கண்ணா. உனக்கு என் ஓட்டு கிடையாதுடா. உங்கள் ஓட்டு எப்படி வாங்கணும்னு தெரியுங்கண்ணா. அண்ணா சன்ஃப்ளவர் கோட் பண்ணுங்கண்ணா. வாங்கோ வணக்கங்கோ, இது கொங்கு சன பாட்டுங்கோ, பாத்துங்கோ பதனமுங்கோ, தாமரைக்கு ஓட்டுங்கோ. சொல்லுங்க ஒன்ஸ் மோர் மோடிஜி, சொல்லுங்க ஒன்ஸ் மோர் மோடிஜி. நான் தான் உங்கள் எலெக்ஷன் ஏகாம்பரம், ஸ்ட்ரிக்டான ஆஃபீஸரு. நான் இருக்கிற தொகுதியில் எந்த ஒரு பிரச்சனை கூட வராதாக்கும். எந்த பையனும் வாழாட்ட முடியாது. சார். யாரு சொல்லுங்க. இல்லை சார், நைட்டு 10 மணிக்கு மேலே எல்லாம் பிரச்சாரம் பண்ணுறாங்க. இது 10 மணிக்கு மேலே பிரச்சாரமா? அதுவும் நான் இன்சார்ஜாக இருக்க தொகுதியிலையா? யாரு? அண்ணா இந்த சன்ஃப்ளவர் கட்சிக்காரங்க தான் கோயம்புத்தூரில் பிரச்சாரம் பண்ணிட்டுருக்காங்க. பாரு, சும்மா ஆதாரம்லாம் பேசக்கூடாது. ஆதாரம் இல்லாமல் என்னால் எந்த ஆக்ஷனுமே எடுக்க முடியாது. இல்லைண்ணா இந்தாங்கண்ணா ஆதாரம் இருக்கு. ஆதாரமா? Then Annamalai reached the location. It was already post 10 p.m. It was 10:30 based on the model code of conduct. But Annamalai has violated this rule now. இது செல்லாது ஓய். ஏன்? அதாவது பிரச்சாரம்னா என்ன ஓய்? மேடை போட்டிருக்கணும், மைக்கு கட்டி இருக்கணும், மைக்கில் பேசணும். இவர் சும்மா சாதாரணமாக பொதுமக்கள்கிட்ட பேசின்னு இருக்கா. இது எப்படி பிரச்சாரம் ஆகும்? இல்லைண்ணா ஒரு மைக் போட்டு தான் பேசினாரு. அப்புறம் மற்ற கட்சிக்காரங்க எல்லாம் 10 மணிக்கு அப்புறம் ஆட்சேபனை தெரிவிக்க கைகலப்பாயிருச்சுண்ணா. 10 மணிக்கே முடிஞ்சிருச்சு இல்லை பிரச்சாரம்? இல்லைன்னா 10 மணிக்கு முடிஞ்சிருச்சா இல்லையோ? அப்புறம் எப்படி ரூல்ஸை மீறதாகும்? இதை வச்சுட்டு எந்த ஆக்ஷன் எடுக்க முடியாது. போ. ஏன் சார் அப்படி சொல்றீங்க? ஏன்னா ப்ரொஃபஷனல் எத்திக்ஸ், என்னங்க தொழில் தர்மம். இந்த ஷீட்டு என் பேட்ச்மேட் கொடுத்தது. அது எப்படி அவர் மேலே ஆக்ஷன் எடுக்க முடியும்? போயிட்டு வா. ஆனால் எங்கள் அண்ணன் வேற ஒருத்தர் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. அண்ணனா? எந்த அண்ணன்? மைக் அண்ணன் தான். அவருக்கு என்ன இப்போ? இல்லை அவர்கிட்ட இருந்த சின்னத்தையும் முடக்கிட்டீங்க. ஆமாம். புது சின்னத்தையும் குழப்பிட்டீங்க. ஆமாம். அதெல்லாம் எந்த விதத்தில் நியாயம்? அதாவது அவர் சும்மா இல்லாமல் என் பேட்ச்மேட்டு ஏதோ வேட்புமனு தாக்கல் பண்ணுறப்ப தப்பாக பண்ணிட்டாராம். அதை ஒரு பிரச்சனைன்னு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டே இருந்தாங்க. விடுவேண்ணா? அது மட்டும் இல்லாமல் பிரச்சாரம் பண்ணுறப்பெல்லாம் சும்மா என் பேட்ச்மேட்டு திட்டிகிட்டே இருந்தா. அதான் அவங்க சின்ன மங்களகரமாக இருக்கட்டும்னு சொல்லி மங்களாக்கி கொடுத்துட்டேன் அவங்களுக்கே. மங்களாக்கினா கூட பரவாயில்லண்ணா, அதில் வந்து நீங்கள் ஆன் ஆஃப் பட்டன்லாம் வேறு ஆட் பண்ணி விட்டீங்க. அதான் போட்டு ஒரு குழப்பி விட்டுட்டேன். இப்போ போய் அதான் எலெக்ஷனில் போய் ஓட்டு போட போனால் சின்னத்தை தேடிகிட்டே இருப்பா. சின்னமே கிடைக்காது, ஓட்டு போட மாட்டா அவளுக்கு. எப்படி? இல்லை இதெல்லாம் வந்து ஜனநாயக முறைப்படி இருக்கா இல்லை நியாயமா? எங்களுக்கு எது நியாயமோ அதுதான் ஜனநாயகம். நம்ம தமிழ்நாடோட பறக்கும் படை 2 நாளைக்கு முன்னாடி ஒரு நியூஸ் ஒன்று கொடுத்தாங்க. பார்த்தியா? இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சா? அதாவது 3 பேர் ஒரு 4 கோடியோட எக்மோரில் ஏறி இருக்கிறானுங்க. ட்ரெயின் தாம்பரத்தை கூட தாண்டல, தாம்பரத்துலேயே மாட்டிக்கிட்டானுங்க. விசாரித்து பார்த்ததில் பிஜேபியோட முக்கிய பிரமுகர் பேர் வெளியே வந்திருக்கு. அது எந்த அளவுக்கு சூப்பராக பண்ணியிருக்காங்கன்னா, அவசரமாக டிக்கெட் புக் பண்ணியிருக்காங்க எம்எல்ஏவோட எமர்ஜென்சி கோட்டாவில். ஓ, உள்ளுக்குள்ளே இருந்து யாரோ நல்லா வேலை பார்த்துருக்குறாங்க. அண்ணே 3 பேர் S8 கோச்சு 38 39 40 அதே சீட்டு 3 பேர் அப்படின்ட்டு இருக்காங்க. தாம்பரம்ல போனோன்னு தாமதிக்கவே இல்லை, நேராக போய் தம்பி வாங்க அப்படின்னு போயிட்டாங்க. இங்கே பாவம் திருநெல்வேலியில் அவர் வந்து அது என் பணம் இல்லை, அந்த பணம் என் பணம் இல்லை. இதோட இன்னொரு கொத்து தெரியுமா? மன்சூர் அலிகான் இருக்காருல்ல, அந்த பணம் என் பணம் தான் என்கிட்ட கொடுத்துருக்கேன்னு கேட்டிருக்காரு. அதுக்கெல்லாம் உரிய ஆவணம் கொடுக்கணும் தெரியுமா? இந்த கூத்துல கோமாளி பண்றதுன்னு கேள்விப்பட்டிருக்கேன், நீ தான் பாக்குறேன்.